இந்த இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தில் பாரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இது மாறுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, உலகளாவிய பிரச்சனையாக மாறுறதுக்கு இங்கே ஹீலியம் என்கின்ற அந்த வாயு உலக அளவில் இருக்கிற கம்பெனிகளுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுறது பாதிக்கப்பட்டிருக்கு இந்த யுத்தத்தால். அதனால் எந்த அளவுக்கு பாதிப்புன்னா, எம்ஆர்ஐ மெஷின் போன்ற மெஷின்கள், பல உபகரணங்கள், பல குறைகடத்திகள், அவற்றினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்பட போகுது. அவை செயலிழந்து போக போகுது. அவை இவனுடைய வினைத்திறனான செயற்பாடு பாதிக்கப்பட போகுது. ஏன்னா ஹீலியம் திரவம் அதுக்கு முக்கியமானது. அது கட்டாரில் தான் அதன் பெரும்பகுதி உற்பத்தி செய்யப்படுது. அதனால் அந்த ஹோமோஸ் நீரினூடாக கடத்தப்படுறது தடுக்கப்பட்டதால் பாரிய சிக்கல் வருது. இப்போ இதில் இருக்கிற கெமிஸ்ட்ரி என்னென்னா, ஹீலியம் திரவம், நம்மளோட கெமிஸ்ட்ரியின் அடிப்படையில் ஹீலியம் திரவம் ஏன் அவ்வளவுக்கு முக்கியமானது? அப்போ ஏன் முக்கியம்னா, அது ஒரு குளிர்த்தி. ஹீலியம் திரவம் என்பது ஒரு குளிர்த்தி, ஒரு கூலன், ஒரு குளிர்த்தி. அப்போ ஒரு குளிர்த்தின்றது நம்மளுக்கு தெரியும், நீர் ஒரு குளிர்த்தி, ஒரு கூலிங் ஏஜென்ட் அல்லது கூலன்னு சொல்றது கூலிங் ஏஜென்ட். அப்போ இந்த கூலிங் ஏஜென்ட், இந்த குளிர்த்தி என்ன செய்யும்? வலிமையாக குளிர்த்தி என்ன செய்யும்? ஒரு சூடான பொருளுக்கு வெளியில் நீங்கள் ஒரு ஃப்ளூயிட் ஒன்று, ஒரு நீரை நீங்கள் செலுத்துவீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இதுக்குள்ளே நீரை செலுத்துவீங்கன்னால் இதில் இருக்கிற வெப்பத்தை உறிஞ்சும். ஸோ அதுதான் அந்த குளிர்த்தி, வெப்பத்தை உறிஞ்சும். நீர் ஒரு குளிர்த்தி. ஆனால் நீரை விட மிக மிக இருக்கிற இயற்கையிலேயே இருக்கிற மூலகங்களில், பதார்த்தங்களில் மிகச்சிறந்த குளிர்த்தி ஹீலியம். அது இல்லாட்டி எம்ஆர்ஐ மெஷின் இல்லை. உங்களுக்கு தெரியும், எம்ஆர்ஐ மெஷின் என்பது கதிர் தொழிற்பாடு இல்லாமல் எடுக்கிற மெஷின். சிடி மெஷின், எக்ஸ்ரே மெஷின், இதெல்லாம் படம் எடுக்கலாம். ஆனால் கதிர் தொழிற்பாடு அது கேன்சரை ஏற்படுத்துது, பல களங்களில் விகாரங்கள் ஏற்படுத்துது. ஆனால் எம்ஆர்ஐ மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், அவை காந்த புலங்களை வச்சு உருவாக்குறது, அது இல்லை. கதிர் தொழிற்பாடு இல்லை, பாதிப்பு இல்லை. ஸோ அந்த மெஷின் தொழிற்படுறதுக்கு இது ஏன் முக்கியம்னா, அது ஹீட் ஆகக்கூடாது. எந்த ஒரு பொருளும் ஹீட் ஆகினா அதனுடைய செயற்பாடு பாதிக்கப்படும் தானே, ஹீட் ஆகக்கூடாது. அப்போ அதை கூலாக வச்சுக்கொள்ளணும். ஸோ அது பழமையாக வாகனத்தில் என்ஜினில் கூலன் நம்ம பாவிப்போம் குளிர்க்குது. அப்போ நீரை போல ஒரு இது குளிர்த்து தான். ஏன் அது நல்லம்னா, குளிர்த்திர பண்பு என்னவா இருக்கணும்டா, ஒன்று இதனுடைய வெப்பநிலையை விட குறைவாக இருக்கணும், அதே நேரத்தில் திரவமாக இருக்கணும். ஒன்று அதாவது ரெண்டையும் சேர்த்து சொன்னால், குறைந்த வெப்பநிலையில் திரவமாக காணப்படணும். அதாவது இன்னமும் இலகுவாக சொல்ல போனால், இதன் கொதிநிலை குறைவாக இருக்கணும், குறைந்த கொதிநிலையை கொண்டிருக்கணும். அப்பதானே கொதிக்காது, திரவமாகவே காணப்படும். ஸோ இருக்கிற மூலகங்களிலேயே மிகவும் கொதிநிலை குறைஞ்சது எது? ஹீலியம். எவ்வளவு? கிட்டத்தட்ட -268 பாகை சி. -268 பாகை சி என்பது ஒரு 5 கெல்வின். நாம எவ்வளவுக்கு மேக்சிமம் குறைக்கலாம்டா ஒரு பதார்த்தத்தை 0 கெல்வின் வரை தான் குறைக்கலாம். அதாவது -273. இதுவும் கற்பனையில தான் செய்யலாம், இது நடைமுறையில கொண்டு வர இயலாது. ஒரு பதார்த்தத்தை, ஒரு வாயுவை கொண்டு வர இயலாது. ஸோ ஒரு 5 கெல்வின்ல மிக தாழ்ந்த வெப்பநிலையிலேயே -268 பாகை சிக்கு கீழே தான் அது திரவமா இருக்கு. அப்ப இது குறைந்த வெப்பநிலையில் திரவமாக காணப்படும்ன்ற இந்த நிபந்தனை, ஒரு கூலனாக இருப்பதற்கான நிபந்தனை ஹீலியத்துக்கு நல்லா பொருந்தது. இப்போ நீரை விட மற்றைய நம்ம வாகனத்துக்கு பயன்படுத்துகிற வேறு கூலன் இருக்கும், வேறு பதார்த்தங்கள், கிளைக்கோல், இது எல்லாத்தையும் விட இது சிறந்த குளிர்ச்சி, குறைந்த கொதிநிலை கொண்டது. ஸோ அது இந்த பொருள் -265 பாகை சியில போனால் கூட அதையும் குளிர்க்கும். ஸோ வெப்பமே அந்த பொருளுக்கு வர விடாது, அந்த பொருளை ரொம்ப கூலாக தான் வச்சுக்கொள்ளும். அப்படி இருக்க ஒரு பொருள் நன்றாக இயங்கும். அதான் ஏசி ரூமில் சில எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம், வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது ஹீட் ஆகாமல் அந்த பொருள் இருந்தால் அது நல்ல நீண்ட பாவனை, அது எஃபிஷியன்சி கூடவா இருக்கும்.
ஸோ மிக முக்கியமான சிப்புகளில் அந்த குறைகடத்திகள் இருக்கிற அவை எதுவுமே ஹீட் ஆகக்கூடாது. அப்போ இந்த ஹீலியம் மிக மிக முக்கியமானது. ஏன்னா கொதிநிலை மிகவும் குறைவு. ஸோ இவங்க அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 268 பாகை சி கீழே வெப்பநிலையை பேணி ஒரு திரவமாக வச்சிருப்பாங்க. இது வெப்பத்தை உறிஞ்சி அது வாயுவாக மாறும், மீண்டும் அது அந்த வெப்பநிலைக்குள்ள வரும்போது மீண்டும் திரவமாக மாறும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு மூலகம் ஹீலியம் மட்டும்தான். ஆக குறைஞ்ச கொதிநிலையா இருக்கு ஹீலியம், அது பிறகுதான் ஹைட்ரஜன், அது பிறகுதான் நியான். இப்படி வரும். இது -268, இது -253. ஸோ மிகவும் குறைஞ்ச கொதிநிலை. ஸோ ஹீலியம் மிக நல்ல குளிர்த்தக்கூடியது, ஹீட்டாகாமல் தடுக்கக்கூடியது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் அதை உருவாக்குறது கட்டார் செய்து அது தடுக்கப்படுறதால இந்த உலகளவு ரீதியான இந்த இலத்திரனியல் சாதனங்கள் உருவாக்கம் அவற்றுடைய வினைத்திறனான தொழிற்பாடுக்கு பாரிய பிரச்சனையாக போகுது. ஆகவே தான் அதில் இப்போ நான் ஒரு நாளைக்கு முதல்ல வந்த நியூஸ் சொல்லுது, ஹீலியம் ஹிச் வை US Israel war on Iran could cause MRI scan delays. MRI ஸ்கேனுடைய தொழிற்பாடு உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட போகுது இந்த ஹீலியத்தால். ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற ரசாயனம் இதுதான். ஸோ குளிர்த்தின்னா என்ன, அதில் பண்புகள் என்ன, இதுக்கு நாம் படித்த ஹீலியத்துக்கு என்ன தொடர்பு என்பதை விளங்கிக் கொள்வது நான் நினைக்கிறேன் ஒரு காலத்துக்கு பொருத்தமான ஒரு தேவையான ஒரு விளக்கமும் அறிவுண்டு நான் நினைக்கிறேன்.